ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காய் சிறுவி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு சீரகம், கொத்தமல்லி, குருமிளகு இந்த மூணும் போட்டுக்கலாங்க. அடுத்து வரமிளகா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் மூணும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, தக்காளி இந்த மூணும் போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மஞ்சள் தூள், நம்ம வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு தூள் போட்டுக்கலாங்க. இப்போது நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இது வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியிலே அரைச்சிக்கலாம். நான் வந்து இப்போ ஆட்டுக்கல்ல அரைக்க போகிறேங்க. நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட ஆட்டாங்கல்ல அரைச்சோம்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாங்க. இப்போது ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க.
தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளி தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்து நல்லா திரண்டு வரணுங்க, அந்த பதத்தில் எடுத்துருங்க. குழம்பு செம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நம்ம கல்லில் ஆட்டுனால அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து திரண்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். You're giving me wind and rain. You're some kind of